ப்ரோ வண்டியில் சார்ஜில் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாமா? 236 வோல்ட்டு நம்ம கரண்ட் வருது. ஸோ இது நல்ல மனுஷங்க. தம்பி வாப்பா காஃபி குடிப்பா, என்னப்பா உட்காந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா ஒரு டீ ஒன்று போட்டு கொடு. யாருங்க இவனுங்க? வறண்ட ஆறு தண்ணி. நான் கும்பகோணம் போகிற ரோடு எதுனா? ஆ ஸோ கைஸ், தஞ்சாவூர் கோவிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே நிறையா வெயிலுங்க, வெயிலில் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் மேப்பை பார்க்குறது நல்லது. எந்த பக்கம் போகணும் என்ன ஏதுன்னு தெரியாது எனக்கு ஒன்றும். ஸோ நம்ம மொத்தம் குத்தான் பார்க்க போவோம். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அட்ரஸுங்களா? ஸோ தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, மணிமண்டபம் இருக்குது, ஏகப்பட்ட இடம் இருக்குது. பட் நமக்கு இப்போ டைம் இல்லைங்க. ஸோ நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இப்போ எனக்கு பசிக்க வேலை இன்னும் சொல்லணும். நேற்று நைட்டு வேறு சாப்பிட்டேன், நேற்று காலையிலையும் சாப்பிட்டேன். கோழிக்கு அலைகிறாடுங்க. இந்த ரைடுக்காக 6 மாதமாக நான் சாப்பிட்டு குண்டாகி இப்போ பாருங்கள் அந்த எனர்ஜிலாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நெயிலான ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. இருங்க மேப் இங்கே வச்சு பார்த்துப்போம். ஜி முன்னாடிலாம் நிமிஷத்துக்கு ஒரு மரம் ஜி, நின்று போயிடலாம். இப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க ஜி. சுகேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு மயிலாடுதுறைக்கு போயிட்டுருக்கோம். தலை உன் அடித்தல டமால் டமால்னு. ஓகே, ரிவர் கிராசிங்கு இது தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா காவேரி இருக்குது. இது காவேரியோட கிளை நதியாக இருக்குமோ? யாருங்க இவனுங்க? ஐஸ் மீடியமாக போடுங்க, அதிகமாக வேணாம். சரி ஓகேங்க, கிளம்பியாச்சு. புழுதி பறக்கிற ரோடு. புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் வண்டி போயிட்டுருக்கு. நாங்கள் பாருங்கள் முன்னாடி ஒரு தாத்தா போயின்னு இருக்காரா, அவரோட வண்டி எலக்ட்ரிக் தான். அடிக்கிட்ட போய் காட்டுறதா பாருங்கள். எலக்ட்ரிக்
அவனை முந்திரான் அவன் ஓட்டு. அடடே ஆறு பாருங்க. வாங்க சார் வாங்க சார், இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பியை கழட்டி என் கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. வறண்ட ஆறு, தண்ணியும் காணும். ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஆறு. அப்படியே அடிச்சுக்கிட்டு சொல்லுன்னு அந்த டேமில் போய் நிற்கும். ஆனால் இது என்ன டேம் தான் தெரில எனக்கு. கும்பகோணம். நான் கும்பகோணம் போகிற ரோடு எதுனா? சரி கரெக்டாக தான் போயின்னு இருக்கோம். அச்சோ இதை பூச்சி பிடிங்கிட்டேனா? இப்படி இது நீ வா பேக் வா. ஸ்டாண்டு என்ன பண்ணும் பாவம். எல்லாத்தையும் வெளியேறிக்க வச்சுருக்காங்க. வி டு பை த குக்கும்பர்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நான் நினச்சதெல்லாம் வாங்கி சட்டுன்னு போக போகிறேன்னு நினைக்கிறேன். குக்கும்பர், ஏன்னா அந்த குக்கும்பர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கூலஸாக குக்கும்பர், பெரிய குக்கும்பர் இருக்குது. வெல்டிக்கு எவ்வளோக்கா? ஓகே ஓகே. இது என்னது பெருசாக இருக்குது? எது நல்லாயிருக்கும்? எது நல்லாயிருக்கும்? எதாவது நல்லாயிருக்குமா? சரி ஓகே. இருக்கிறதுல இது நல்லா இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, we should eat this. சென்னையா? இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இது நம்ம போக வேண்டிய இடம் இல்லைனாலும் பட் கும்பகோணம் டிகிரி காஃபியில் இருக்குல்லங்க, அதை நம்ம டேஸ்ட்டு பண்ணியே ஆகணும். அதனால் இப்போ கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். வண்டியில் சார்ஜ் இல்லை என்ன சொல்ல போனால். ஸோ ப்ராபப்ளி மாட்டிக்கிச்சிங்க கடை. சந்தைக்குள்ளே எப்படி விடுவோம், விட்டுட்டு காஃபி குடிப்போம். காஃபி ஒன்றா? காஃபி One eternity later. பாருங்க 18% தான் இருக்குது. 9474 கிலோமீட்டர் இதுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நம்ம போய் கேட்டு பார்ப்போம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ப்ரோ வண்டியில் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாமா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை வண்டியிலையும் பண்ணிக்கலாம். அப்படியாச்சுன்னா அங்கே ஓரமாக விட்டுருவா நேரிலா? ஓகே, தேங்க்யூ. வாங்க. ஸோ இந்த டீ கடையில் மற்ற கடையில் கேட்கும்போது அவங்களுக்கு டவுட் இருக்குங்க, சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. மற்றவங்க கடையாக இருக்க போது கொஞ்சம் உரமாக விட்டுருவோம் நம்ம. ஸோ நான் அங்கே போய் தான் சார்ஜ் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு போகாதுங்க, 18% போகாது. பண்ணுறேன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக் எடுத்து ஓரமாக வச்சிடணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் கேட்டிடணும். முக்கியமாக கடுப்பாக இருக்கும் இதை போட்டு வேலை செஞ்சாலே. ஒரு டச்சிங் சென்சேஷனே இருக்காது, புரியுது? அந்த டச்சிங் சென்சேஷனே இருக்காதுங்க இது போட்டால். என்னத்தை தொடுறோம் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. இந்த பாக்ஸ் இருக்குல்லங்களே, இந்த பாக்ஸில் தான் ஜங்ஷன் பாக்ஸு, ஒயர் லென்த்து எல்லாமே இருக்குது. இருக்குது ப்ரோ. ஸோ நம்மளதுலே போட்டுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளதில் வந்துட்டு இது இருக்குது, என்னென்னா ட்ரிப்பர், அந்த ஓல்ட் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஒயரில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கு இருக்குங்க. என்ன தான் நம்ம சிக்கு எடுத்து வச்சாலும்
அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்காகவே பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடாப்டர் வச்சு வாங்கினேன். இது 60 ரூபா. ஆமாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபஸ்ட் நம்ம ஒயர் போட்டு வோல்டேஜ் வருதா பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், 236 வோல்ட்டு நம்ம கரண்ட் வருது. ஸோ இது வந்து எத்தனை யூனிட் நம்ம கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது க்ரீன் லைட் எரியுது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட்டிங் சேர். நம்ம பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் வாங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து இப்படி வச்சிடலாம். 3 hours 4 hours ஆகும். ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் வந்து இதில் அப்படி போட்டுடலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணணும் இது. ஸோ அப்புறம் இதை ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ தெரியுது, அந்த 3 பின் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ நீங்கள் கேட்டிங்க நிறைய பேர், ப்ரோ வெளியே போய் எங்கே சார்ஜ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இது ஆஃபில் இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா கரண்ட் ஆனில் இருக்கும்போது போடாதீங்க, கை வந்து ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டைட்டாக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இதை ஆன் பண்ணுவோம். இங்கே லைட் எரியுதா? ஓகே, அந்த க்ரீன் லைட் வந்து ரெட் லைட்டாக மாறி ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். ஸோ ஓடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ யூனிட் கரண்ட் எவ்வளோ யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வரும். எவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். 4.5 amps கரண்ட் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெட் லைட் ஏறி சார்ஜ் ஆகுதுங்க. அப்பா சரி, ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே சார்ஜ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் வந்து போட்டிருக்கோம். இப்போ சரி, ஸோ கிளம்ப போகிறேன் இப்போ நம்ம. ஸோ அண்ணன் காசுலாம் வேணாப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப நான் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. கும்பகோணத்தில் உங்களுக்கு லோக்கல் எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இருட்டிடுச்சுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருட்டினா கூட நான் ஏன் கிளம்பியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு போய் ஆகணும். ஓகே, எல்லாம் எடுத்துக்கணுமாங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஸோ எல்லாம் எடுத்துக்கணுமா என்ன ஏதுன்ட்டு. க்ளவ் போடலை. க்ளவ் எங்கே இருக்குது? எப்பயுமே ரைட் பண்ணும்போது க்ளவ் போடுங்க. ஆனால் நிறைய பெட்ரோல் பங்க்ஸை நான் வந்து அவங்கள வந்துட்டு போய் கேட்கும்போது அவங்க வந்து அங்கே கிடச்சது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப்ஸ் தாங்க. நான் பெட்ரோல் பங்கில் போட்டுக்கலாம், எல்லாம் பெட்ரோல் பங்கில் வந்துட்டு ஹோ அப்படின்னேன் அப்படி இப்படின்னு. பட்டு பப்ளிக்கில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். பட் பப்ளிக்கில் போடுறத விட பெட்ரோல் பங்கில் சார்ஜ் போடுறது கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. எல்லாம் ஒன்னால அண்டு பார்த்தீங்கன்னா வந்துங்க கேட்டுப்போம். இருங்க, இவர்கிட்ட ப்ரோ மயிலாடுதுறை எப்படி போனோம்? மயிலாடுதுறை ஓகே ப்ரோ. அவங்க 2 நிமிஷம் வேலை கேட்டுனா முடிஞ்சிச்சு. இதுக்கு போய்ட்டு கூகுள் மேப் அடிக்கடிலாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நம்ம கூகுள் அண்ணா மிஸ்டேக் பண்ணுவார், எப்போனா ஒரு வாட்டி பண்ணிக்கிறாரு, நான் அனுபவிச்சிருக்கேன். பட் இப்போ வந்து அவர் வந்து நம்மளால் கெல்ட்டி ஃபோனை மவுண்ட் பண்ணி அன்மவுண்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு டாஸ்க் மாரி நமக்கு அது. ஸோ நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோமாங்க. மயிலாடுதுறை போய்ட்டு அப்படியே திருப்பி வர மாதிரி இருக்கக்கூடாது. சார்ஜிங் ஃபுல் செட்டப்பு, அது இது மவுண்ட்டு, அடாப்டரு அண்டு 2 வாட்டர் பாட்டிலு, க்ளவ்வு, முக்கியமாக என் பர்ஸு. ஓகே,
ஓகே, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ரைட் நவ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாள் அடி, காஞ்சிபுரத்தில் வாங்கின அடி, சார்ஜர் வயரை விட்டு வந்த அந்த இது கடந்த ஒரு 5 நாளாக நான் எங்கே போனாலும் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துன்னு வரேனா அப்படின்றத வந்துட்டு ஒரு பாடமாக எனக்கு அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி இந்த ரைடில் இந்த 5 நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமானதாக தெரியுது. அதாவது நீங்கள் இந்த ரைடை பார்த்துட்டு உங்கள் எந்த வெஹிக்கிள் வேணால் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ப்ரோ, எனக்கு வந்து இந்த ட்ராவல்காண்டியும் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. இருங்க, நான் வைசர் போட்டுக்கிறேன். ஸோ நைட்டில் ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும். நைட்டில் ஓரளவுக்கு தாங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், இல்லைனா நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் கேட்டுக்குவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடு நீங்கள் போகிறீங்களாங்க, ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் மற்ற ரைடர்ஸை பார்த்துட்டு நம்ம வண்டினா அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வந்துட்டு அவங்க ஒன்று ஒன்றா சேர்த்து அவங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஒரே டைமில் அதை கொண்டு வர பார்த்தோன்னா நம்மளோட கஜானா கிட்ட, நான் கஜானான்னு சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எஃபோர்ட் அது இது பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வாங்கி அப்புறம் ரைடில் அப்போ நம்ம காசு மிச்சம் பண்ண முடியாது. ஸோ அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஒன்றா நீங்கள் பொறுமையாக ஒரு ஆக்சசரிஸாக வாங்குங்க. ஸோ பைக்குக்கு மொத்தமாக வாங்காதீங்க. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தில்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில நான் அனுபவப்பட்டது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் இதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது இப்போது நான் ரைடு போகிறேன் ப்ரோ, அது எந்த பைக்காக வேணால் இருக்குது. எலக்ட்ரிக் பைக்குன்னு உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்போ பெட்ரோல் பைக் சொல்கிறேன், எந்த பைக் ஆல் பைக்கு சொல்கிறேன். ஸோ பைக்கர்ஸ் நீங்கள் பைக் போகிறீங்கன்னா என்கிட்ட ரூம்ஸ் எடுக்கிற அளவுக்கு காசு இருக்குது ப்ரோ அப்படின்ட்டுனா பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஒரு 3 days 4 days அப்படின்னா கூட ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் பட் என்ன ஒரு விஷயம்னா, ரூம் எடுத்து ஆகணுங்க. ரூம் எடுக்காமல் நம்ம ட்ராவல் பண்ணுறது அதாவது ஒரு 1 month ட்ரிப்லலாம் ரூம் எடுக்காமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா நம்ம குளிக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், அதுவும் மெயின் விஷயமா இருக்குது. இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டாக இருக்கேன். நம்ம ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் கேம்ப் ஸ்டேயில் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, நான் இப்போ ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எல்லா கோவிலுமே இருக்குல்லங்க. இப்போ கோவில்குள்ளே போனேன்னா மெயினான கோவில் சொல்கிறேங்க, கொஞ்சம் பெரிய பெரிய கோயில்னால் சொல்கிறேன். இப்போ தஞ்சாவூர் கோயில் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் வந்து சில பேர்லாம் நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஸ்டே பண்ணும்போது அவங்க எங்கேனா கீழே அந்த கோயில் கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குளிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தனியாக ரூம்ஸ், அந்த பாத்ரூம்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹைஜீன் அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கேம்ப் ஸ்டே அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்துட்டு அப்படியே வெறும் தரையில் வந்து கொஞ்சம் படுத்துட்ருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம்னா, கேம்ப் ஸ்டே பண்ணலாம். நம்ம லக்கேஜஸ், நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல செக்யூராக வச்சுக்கலாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ரூம்ஸ் பெஸ்ட்டாக, கேம்ப் ஸ்டே பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வென்ச்சராக இருக்கணும். நான் வந்து இந்த ரைடில் வந்து ஒரு புது விஷயத்தை வந்து நான் கற்றுக்கணும். ஸோ என்னை வந்து நீங்கள் எந்த இடத்துல விட்டாலும் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதாங்க முக்கியம். ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்லேயே வளர்ந்து, சில பேர் பெட்லேயே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இந்த வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்குங்க. லைஃப்னா இதுதான் லைஃப், இப்படியும் ஒரு லைஃப்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு லைஃப்பை பற்றின, இந்த வாழ்க்கையை பற்றின முழுமையான அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க உங்களால். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று நினைக்கிறேங்க, நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் ஸோ நிறைய பேர் அங்கே பத்துட்டு இருந்தாங்க. பிளாட்ஃபார்ம்லாம் மனுஷன் படுப்பானாடா. 5 ஸ்டார் இல்லாட்டி என்னப்பா, ஒரு 4 ஸ்டார், ஒரு 3 ஸ்டார். கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, குடிசை கூட இல்லாமல் பண்ணிட்டானுங்களே. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் சின்னதாக காலியாக இருந்துச்சு, ஒரு கடை. அதாவது எல்லாம் கடைக்கு வாசலில் படுத்துன்றாங்க. கோயில் இருந்துச்சு. சரி, கோயிலில் எனக்கு வந்து கோவிலில் படுத்து தூங்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அந்த கோவிலோட பில்லர்லாம் இருக்குல்லங்க, அந்த கோவிலோட மண்டபத்தில் படுத்து தூங்கணும். அது அந்த 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 அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு பார்க்கணும். ஸோ நம்ம எப்பயுமே வீட்டில் ஒரு கட்டல் இருக்குது, ஒரு பெட் இருக்குது, தலைக்காணி இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. இவ்வளவும் நம்ம பார்த்திங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் இப்படி தாங்க நம்ம தூங்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது கூட இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாட்ஃபார்ம் ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா தூங்குவாங்க.
பட் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலோட அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கலாம் கோவில் மண்டபத்தில் தாங்க பயணம் பண்ணும்போது தூங்குவாங்க. ஸோ நம்மளும் அந்த ஒரு இதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோவில் பார்த்திங்கன்னா நடைய சாத்திட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சிங்க. கோவில்லாம் அந்த காலத்தில் வந்து பயணிகள் தங்குறதுக்கு வடிவமைச்சு நிறைய மண்டபங்கள்லாம் கட்டினாங்க. மண்டபம்லாம் எதுக்கு கட்டினாங்கன்னா, முக்கால்வாசி பார்த்தா பயணிகள் வந்து அங்கே தங்கணும், ஏழ்மையான இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரியல, மோஸ்ட்லி பயணிகள் தங்குறதுக்காக கட்டியிருப்பாங்க. ஓய்வெடுத்து இலப்பாரிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் சேம் ஃபார்முலா தான் நானும் இந்த ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். சில இடத்துல நான் பண்ணியிருக்கலாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டே, அதாவது நான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் போயிருப்பேன். அடுத்து நான் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் அங்கே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தமாரி இதுவாகிட்டு இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 11வது போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 11. ஐ எம் நாட் ரைட். ஸோ கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணல, கொஞ்சம் ஒர்க்கில். நல்ல மனுஷங்க, தம்பி வாப்பா காஃபி குடிப்பா, என்னப்பா உட்காந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வரல என்ன அவர் அதுக்கப்புறம் தப்பாக நினச்சிக்க போகிறாரு, நம்ம ஓவராக பிஹேவ் பண்ணி ஓவராக சீன்லாம் போகிற தேவையெல்லாம் போயிட்டு வந்துடும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு எனக்கு பால் சொன்னேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி, அதுக்கப்புறமா தான் டீ எப்போனா தலை வலிச்சா குடிப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க் தான் குடிப்பேன் நான். ஸோ கூல்ட்ரிங்க் இஸ் மை ஃபேவரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் வந்திருக்கோம். சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்க தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு வந்திருக்கேன். ஸோ மை காட், ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மயிலாடுதுறைக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பிளேஸ்க்கே நான் முதல்ல போகிறது. ஒரு டிஸ்ட்ரிக் போகிறோன்னா எதுக்கு நான் ஃபேமஸான பிளேஸ்க்கு எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஆமாம் உண்மையிலே நம்ம வந்து அந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிக் தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நம்புவீங்க? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேமஸான பிளேஸுக்கு போவேன் நான். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு கோவில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில். ஸோ கோவில்னு நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி நிறைய விட்டு பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் பற்றி ஒரு தான் போட்டுட்ருக்கோம். நாங்கள் மழை வருதா இல்லை யாரும் துப்பிட்டாங்களா எச்சக்காரி மூஞ்சில்? என்னங்க யாரும் எதனா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்களா இல்லை மழை தான் பெய்யுதா? ஒன்றும் புரியல எனக்கு. ரோட்டில் எந்த மழை அடையாளம்லாம் எதுவும் இல்லை, எதுவும் லாரி. ஓகே, இதாங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரி. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் நம்ம நாளைக்கு தான் வருவோம் போல், பார்த்துக்கோங்க. மயிலாடுதுறை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக. இவனை பாருங்க எப்படி இருக்கானு. இங்கே வந்து ரைடிங் ஜாக்கெட்டு காய போட்டேன், இங்கே வந்து டிஷர்ட் காய போட்டேன், இங்கே வந்து ஃபேண்ட்டு காய போட்டேன்.